அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தயே. அறிவின் நாயகனான புதன் பகவானே போற்றி, செல்வத்தை அள்ளி தரும் குரு பகவானே போற்றி, கர்ம வினைகளை தீர்க்கும் சனி பகவானே சரணம். கடந்த ஓராண்டு காலமாக ஜன்ம குருவின் தாக்கத்தால் பலவிதமான சோதனைகளை சந்தித்து மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்போது ஒரு விடியலை நோக்கி பயணிக்கும் உலகம் முழுவதிலும் உள்ள மிதுன ராசி அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இருள் விலகி ஒளி பிறக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத பொற்காலமாக அமையட்டும். இது ஒரு பொதுவான கிரக நிலைகளை வைத்து கணிக்கப்பட்ட பலன்களாகும். அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள தசா புத்திக்கு ஏற்ப பலன்கள் சிறிது மாறுபடலாம். இருப்பினும் கோச்சார ரீதியாக 75% பலன்கள் அனைவருக்கும் பொருந்தும். காலச்சக்கரத்தில் 3வது ராசியாக திகழும் மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நவ கிரகங்களில் இளவரசன் என்று அழைக்கப்படும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள். புதன் என்றாலே அறிவு, புத்திசாலித்தனம், நகைச்சுவை மற்றும் தகவல் தொடர்பு, இவை அனைத்தும் உங்கள் இரத்தத்தில் ஊறியிருக்கும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் சமாளிக்கும் திறன் படைத்தவர்கள் நீங்கள். மற்றவர்கள் ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடும் போது நீங்கள் அதை எப்படி தீர்க்கலாம் என்று மூளையை கசக்குவீர்கள். உங்களிடம் பேசிக்கொண்டே இருந்தால் நேரம் போவதே தெரியாது. அந்த அளவுக்கு வார்த்தை ஜாலங்கள் கைவந்த கலை. எதையும் சட்டென்று கற்றுக்கொள்ளும் திறன் உங்களுக்கு உண்டு. ஒரு வேலையை சொல்லிக் கொடுத்தால் அதை செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாமல் அதில் ஏதாவது புதுமையையும் புகுத்துவீர்கள். உங்களின் மிகப்பெரிய எதிரியே உங்களின் இரட்டை மனநிலைதான். காலையில் எடுத்த முடிவை மாலையில் மாற்றி விடுவீர்கள். ஒரு விஷயத்தில் நிலையாக நிற்பது உங்களுக்கு சிரமம். அதே போல வேலைகளை தள்ளி போடும் பழக்கமும் சிலரிடம் உண்டு. ஆனால் இவை அனைத்தையும் தாண்டி நீங்கள் பாசக்காரர்கள், நட்புக்கு இலக்கணமாக திகழ்பவர்கள். கடந்த சில ஆண்டுகளாக, குறிப்பாக கடந்த ஓராண்டு காலமாக உங்கள் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகவே இருந்திருக்கும். காரணம், உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருந்த குரு பகவான். எதை தொட்டாலும் தடை, யாரை நம்பினாலும் துரோகம், கையில் பணம் தங்காத நிலை, காரணமே இல்லாத உடல் சோர்வு, இப்படி உங்களை ஒரு வழி பண்ணியிருப்பார். ஆனால் மிதுன ராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். அந்த சோதனை காலம் முடிந்துவிட்டது. இனி வரப்போகும் 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல போகிறது. ஜோதிட ரீதியாக பார்த்தால் இந்த ஆண்டு நடைபெறும் முக்கிய கிரக பயிற்சிகள் அனைத்தும் மிதுன ராசிக்கு சாதகமாகவே அமைந்துள்ளன. ஜென்ம குருவின் முடிவு, தன குருவின் ஆரம்பம், இதுதான் இந்த ஆண்டின் தலைப்பு செய்தி. கடந்த ஓராண்டாக உங்கள் ராசியில் அமர்ந்து உங்களை வாட்டி வதைத்த குரு பகவான் 2026 ஜூன் மாதத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கடக ராசிக்கு செல்கிறார். கடகம் குருவுக்கு உச்ச வீடு. இதனுடைய பலன் 2ஆம் இடம் என்பது தனம், அதாவது பணம், வாக்கு என்றால் பேச்சு மற்றும் குடும்பம். இங்கு குரு உச்சம் பெறுவது உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரும். சனி பெயர்ச்சி கர்மஸ்தானம். மார்ச் 2026 வரை 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானம் இருந்த சனி பகவான் அதன் பிறகு 10ஆம் இடமான மீன ராசிக்கு கர்மஸ்தானம் வருகிறார். 10இல் சனி வந்தால் வேலைப்பளு அதிகரிக்கும் என்பது உண்மைதான். ஆனால் மிதுன ராசிக்கு இது வளர்ச்சி தரும் வேலைப்பளு. சோம்பேறித்தனத்தை விரட்டி அடித்து உங்களை சுறுசுறுப்பாக மாற்றப் போகிறார். ராகு கேது நிலைகள். ஆண்டு முழுவதும் ராகு பகவான் 9ஆம் இடத்திலும் கும்பத்திலும்
கேது பகவான் 3ஆம் இடமான சிம்மத்திலும் சஞ்சரிக்கிறார்கள். ஆண்டின் இறுதியில்தான் பெயர்ச்சி உண்டு. 9இல் ராகு இருப்பதால் தந்தை வழி உறவில் கவனம் தேவை. ஆனால் வெளிநாட்டு பயணங்கள் எளிதாக அமையும். 3இல் கேது இருப்பது அபரிவிதமான தைரியத்தை தரும். சுருக்கமாக சொன்னால் 2026ஆம் ஆண்டு ஜன்ம குருவின் இருள் விலகி தன குருவின் ஒளி வீசும் ஆண்டு. இனி நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். கடந்த ஓராண்டு காலமாக உங்களை படித்து எடுத்த ஜென்ம குருவின் காலம் முடிகிறது. ஜென்ம குரு என்ன செய்தார்? ஜென்ம ராமர் வனத்திலே என்பது பழமொழி. ராமர் வனவாசம் போனது போல நீங்களும் ஒரு வனவாசத்தை அனுபவித்திருப்பீர்கள். கௌரவ குறைவு. நீங்கள் செய்யாத தவறுக்கு கூட பழி சொல் வந்திருக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் மற்றவருக்கு சென்றிருக்கும். காரணமே இல்லாமல் பயம், பதற்றம், தூக்கமின்மை இருந்திருக்கும். நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற எதிர்கால பயம் உங்களை வாட்டியிருக்கும். வந்த பணம் வந்த வழியே சென்றிருக்கும். சேமிப்பு கரைந்திருக்கும். இனி என்ன நடக்கும்? ஜூன் 2026இல் குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு சென்றவுடன் இந்த தொல்லைகள் அனைத்தும் பனி போல விலகும். இழந்த கௌரவத்தை மீண்டும் பெறுவீர்கள். உங்களை அவமானப்படுத்தியவர்கள் இனி உங்களை தேடி வந்து பேசுவார்கள். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனை பிறக்கும். ஜென்ம குரு விலகுவது என்பது ஒரு நோயாளிக்கு நோய் குணமாகி டிஸ்சார்ஜ் ஆவது போன்ற உணர்வை தரும். இனி நீங்கள் சுதந்திர பறவை. ஜூன் 2026 முதல் தேவ குருவான வியாழன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கடகத்தில் சஞ்சரிக்கிறார். அதுவும் சாதாரண நிலையில் அல்ல, உச்சம் என்ற அதி உயர் பலத்தோடு அமர்கிறார். தனஸ்தானம் 2ஆம் இடம் என்றால் என்ன? ஜோதிடத்தில் 2ஆம் இடம் என்பது தனம், அதாவது செல்வம், பணம், வாக்கு, குடும்பம், நேத்திரம், ஆரம்ப கல்வி. இந்த இடத்தில் ஒரு சுப கிரகம், அதுவும் குரு பகவான் உச்சம் பெறுவது என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் அதிசயம். பணவரவு எப்படி இருக்கும்? மடை திறந்த வெள்ளம் போல பணம் வரும். சம்பள உயர்வுக்காக காத்திருந்தவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான உயர்வு கிடைக்கும். தொழிலில் லாபம். வியாபாரத்தில் இவ்வளவு நாள் இருந்த மந்த நிலை மாறி கல்லாப்பெட்டி நிரம்பும். சேமிப்பு. கையில காசு வாயில தோசை என்று கரைந்து கொண்டிருந்த பணம் இனி வங்கியில் சேமிப்பாக தங்கும். பழைய பாக்கிகள் வராது என்று நீங்கள் கைவிட்ட பழைய கடன்கள், நண்பர்களுக்கு கொடுத்த பணம் இப்போது வட்டியும் முதலுமாக திரும்ப வரும். வாக்கு பலிதம். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். இங்கு குரு அமர்வதால் உங்கள் நாவில் சரஸ்வதி தேவி குடியேறுவாள். நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அது நடக்கும். இதைத்தான் வாக்கு பலிதம் என்பார்கள். எனவே நல்லதையே பேசுங்கள். கோபத்தில் கூட அமங்கலமான வார்த்தைகளை பேசாதீர்கள். ஆசிரியர்கள், வக்கீல்கள், ஜோதிடர்கள் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம். உங்கள் பேச்சுக்கு உலகமே மயங்கும். குரு பார்க்க கோடி நன்மை. உச்சம் பெற்ற குரு தான் இருக்கும் 2ஆம் இடத்தில் இருந்து தனது புனிதமான 5, 7, 9ஆம் பார்வைகளால் முக்கியமான இடங்களை பார்க்கிறார். 5ஆம் பார்வை 6ஆம் இடத்தின் மீது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம். கடன் தீரும். குருவின் பார்வை இங்கு படுவதால் கழுத்தை நெரித்துக் கொண்டிருந்த கடன் பிரச்சனைகள் தீரும். கடனை அடைக்க புதிய வழிகள் பிறக்கும். நோய் குணமாகும். நீண்ட நாட்களாக இருந்த வயிற்று உபாதைகள், செரிமான கோளாறுகள் குணமாகும். எதிரிகள் ஓட்டம். உங்களுக்கு தெரியாமல் குளிப்பறித்த மறைமுக எதிரிகள் இப்போது தாங்களாகவே விலகி செல்வார்கள். போட்டி தேர்வுகளில் வெற்றி நிச்சயம். 7ஆம் பார்வை 8ஆம் இடத்தின் மீது. 8ஆம் இடம் என்பது ஆயுள் மற்றும் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கும். விபத்து பயம் நீங்கும். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பதால் விபத்து கண்டங்களில் இருந்து தப்புவீர்கள். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்று சொல்வார்களே, அது போல கண்டங்கள் விலகும். திடீர் தனலாபம். லாட்ரி,
ஷேர் மார்க்கெட் அல்லது இன்சூரன்ஸ் முதிர்வு தொகை மூலமாக திடீர் பணவரவு உண்டு. உயில் சொத்துக்கள் கைக்கு வரலாம். 9ஆம் பார்வை 10ஆம் இடத்தின் மீது. இது மிக முக்கியம். குரு தனது 9ஆம் பார்வையால் உங்கள் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அங்குதான் சனி பகவான் இருக்கிறார். தர்ம கர்மாதிபதி யோகம். சனி பகவான் வேலையை கொடுப்பார். குரு பகவான் அந்த வேலைக்கு பணத்தை கொடுப்பார். வேலையில் இருந்த மந்த நிலை மாறும். நீங்கள் செய்யும் தொழிலுக்கு சமூகத்தில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு தானாக தேடி வரும். கர்ம சனி, உழைப்பே உயர்வு. குரு பகவான் பணத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனால் அந்த பணத்தை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? உழைக்க வேண்டும். அதைத்தான் சனி பகவான் செய்ய போகிறார். மார்ச் 2026 முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். இதை கர்ம சனி என்று அழைப்போம். வேலைப்பளு அதிகரிக்குமா? ஆம், கண்டிப்பாக அதிகரிக்கும். 10இல் சனி வரும்போது சும்மா இருப்பவர்களுக்கு சோறு கிடைக்காது. அலுவலகத்தில் 2 பேர் பார்க்க வேண்டிய வேலையை நீங்கள் ஒருவரே பார்க்க வேண்டி வரும். மேலதிகாரிகள் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொடுப்பார்கள். ஆனால் இதை சுமை என்று நினைக்காதீர்கள். இது உங்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்பு. எவ்வளவு வேலை பார்க்கிறீர்களோ அவ்வளவு வளர்ச்சி காத்திருக்கிறது. தொழில் ஸ்திரத்தன்மை. 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம். இங்கு சனி வருவது தொழிலில் ஒரு நிலையான தன்மையை கொடுக்கும். அடிக்கடி வேலை மாறுபவர்கள் இனி ஒரே இடத்தில் நிலைத்து நிற்பார்கள். தொழிலில் ஒரு நிரந்தரமான வருமானம் வரத் தொடங்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சனி பகவான் ஒரு நல்ல செய்தியை தருவார். சோம்பேறித்தனம் கூடாது. 10ஆம் இடத்து சனி வேலை செய்யாதவர்களை தண்டிப்பார். வேலை நேரத்தில் செல்போன் பார்ப்பது, அரட்டை அடிப்பது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். சனி பகவான் நீதி அரசர். நீங்கள் எவ்வளவு உழைக்கின்றீர்களோ அதற்கு ஏற்ற ஊதியத்தை ஒரு பைசா குறையாமல் தருவார். சனி பகவான் சொல்லும் ரகசியம். 10இல் சனி இருக்கும் போது நாம் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். நேர்மை முக்கியம். தொழிலோ அல்லது வேலையிலோ குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்காதீர்கள். லஞ்சம் வாங்குவது, கணக்கில் தில்லுமுள்ளு செய்வது, வரி ஏய்ப்பு செய்வது போன்றவை இப்போது கூடவே கூடாது. சனி பகவான் நேர்மையை விரும்புபவர். தவறான வழியில் சென்றால் அவர் வேலையை பறித்து விடுவார். மேலதிகாரிகளுடன் அனுசரிப்பு. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதம் செய்யாதீர்கள். அவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பது நல்லது. ஈகோ பார்த்தால் நஷ்டம் உங்களுக்கு தான். இடம் மாற்றம். சிலருக்கு தொழில் ரீதியாக இடமாற்றம் ஏற்படலாம். விருப்பமில்லாத ஊராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது நல்லது. அது பிற்காலத்தில் நன்மையாக முடியும். ஆரோக்கியத்தில் கவனம். அதிக வேலைப்பளு காரணமாக முதுகுவலி, மூட்டு வலி வரலாம். நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை பார்ப்பதை தவிர்க்கவும். அவ்வப்போது எழுந்து நடப்பது நல்லது. ராகு கேது. சனி மற்றும் குருவை தாண்டி ராகு கேது இந்த ஆண்டு மிதுன ராசிக்கு என்ன செய்ய போகிறார்கள்? 9ஆம் இடத்தில் ராகு, கும்ப ராகு. உங்க ராசிக்கு 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானம். வெளிநாட்டு யோகம். 9இல் ராகு இருப்பது வெளிநாட்டு பயணத்திற்கு மிகச்சிறந்த அமைப்பு. படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு விசா கிடைக்கும். தந்தை வழி உறவு. தந்தையிடம் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆன்மீக மாற்றம். வேற்று மத வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வருவீர்கள். குலதெய்வ வழிபாட்டில் சில தடைகள் வரலாம். ஆனால் இஷ்ட தெய்வ வழிபாடு பலம் பெறும். 3ஆம் இடத்தில் கேது, சிம்ம கேது. 3ஆம் இடம் என்பது தைரியம் மற்றும் இளைய சகோதரம். வீரியஸ்தானம். கேது யானகக்காரகன். அவர் 3இல் இருப்பதால் உங்களுக்கு ஒருவிதமான அடங்காத துணிச்சல் பிறக்கும். எதையும் எதிர்த்து நிற்கும் வல்லமை வரும். தகவல் தொடர்பு. ஆன்லைனில் அதிக நேரம் செலவிடுவீர்கள். யூடியூப், ஃபேஸ்புக் மூலம் வருமானம் ஈட்டுபவர்களுக்கு கேது கை கொடுப்பார்.
எச்சரிக்கை: இளைய சகோதரர்களுடன் சொத்து தகராறு அல்லது மனஸ்தாபம் வர வாய்ப்புள்ளது. விட்டு கொடுத்து செல்லவும். மிதுன ராசி நேயர்களே, கடந்த காலங்களில் பணம் என்பது கானல் நீர் போல இருந்திருக்கும். எவ்வளவு உழைத்தாலும் கையில் நிற்காது. அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட கடன் வாங்க வேண்டிய சூழல் இருந்திருக்கலாம். ஆனால் 2026ஆம் ஆண்டு உங்கள் நிதி நிலையில் ஒரு வரலாற்று சாதனையை படைக்கப் போகிறது. ஏன் இந்த மாற்றம்? ஜோதிட சாஸ்திரத்தில் 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். இங்கே ஒரு கிரகம் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் அந்த ஜாதகருக்கு குபேர யோகம் கிடைக்கும் என்பது விதி. 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகு தனகாரகன் குரு தனஸ்தானத்திலேயே உச்சம் பெறுகிறார். இது சாதாரண நிகழ்வு அல்ல, இது ஒரு ஜாக்பாட். வருமானம் எங்கிருந்து வரும்? சம்பளம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கணிசமான சம்பள உயர்வு கிடைக்கும். நிலுவையில் இருந்த அரியஸ் மற்றும் போனஸ் தொகைகள் மொத்தமாக கைக்கு வரும். தொழிலில் லாபம். வியாபாரத்தில் முதலீட்டை விட லாபம் பல மடங்கு பெருகும். இவ்வளவு லாபம் வருமா என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். கூடுதல் வருமானம். பகுதி நேர வேலை, கமிஷன் தொழில் அல்லது வாடகை வருமானம் மூலமாக உபரி வருமானம் வரத் தொடங்கும். இனி உங்கள் பாக்கெட்டில் எப்போதும் பணம் இருக்கும். ஏடிஎம் வாசலில் நின்று பேலன்ஸ் இல்லை என்று கவலைப்பட்ட நாட்கள் மலையேறி விடும். ருண விமோசனம். கடன் தேரும். கடன் சுமை அப்படியே கரையும். மிதுன ராசிக்காரர்களின் மிகப்பெரிய தலைவலியே கடன் தான். ஜென்மகுரு காலத்தில் மருத்துவ செலவுக்காகவும் குடும்ப செலவுக்காகவும் வாங்கிய கடன்கள் கழுத்தை நெரித்துக் கொண்டிருக்கும். வட்டி கட்டியே வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று பயந்தவர்களுக்கு 2026 ஒரு விடிவெள்ளி. குருவின் 5ஆம் பார்வை. உச்சம் பெற்ற குரு தனது புனிதமான 5ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ரு ஸ்தானம். இது ஒரு சுப கிரகம். அதுவும் குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்த்தால் கடன்கள் பனி போல விலகும். கடன் எப்படி தீரும்? மொத்தமாக அடைப்பீர்கள். சிறுக சிறுக அடைக்காமல் வரும் பெரிய தொகையை வைத்து அசலை மொத்தமாகவே அடைப்பீர்கள். வங்கி உதவி. அதிக வட்டிக்கு வாங்கிய வெளி கடனை குறைந்த வட்டியுள்ள வங்கி கடனாக மாற்றுவீர்கள். சொத்து விற்று கடன் தீர்த்தல். சிலருக்கு பயனற்ற சொத்துக்களை விற்று அதன் மூலம் கடனை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடும் சூழல் அமையும். 2026 முடிவதற்குள் நான் கடன் இல்லாத மனிதன் என்று நீங்கள் மார்த்தட்டி செல்லலாம். பணம் வந்தால் மட்டும் போதுமா? அதை சேமிக்க வேண்டாமா? மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு ஸ்திர சொத்துக்கள் சேரும் யோகம் அமோகமாக உள்ளது. சொந்த வீடு கனவு. 4ஆம் அதிபதி புதன் மற்றும் 2இல் இருக்கும் உச்ச குருவின் பலத்தால் வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் சொந்த வீட்டிற்கு குடிபெயரும் யோகம் உண்டாகும். அது கட்டிய வீடாக இருக்கலாம் அல்லது காலிமனை வாங்கி வீடு கட்டுவதாகவும் இருக்கலாம். வங்கி கடன் மிக எளிதாக கிடைக்கும். ஆவணங்கள் தடையின்றி பதிவாகும். வாகன யோகம். நீண்ட நாட்களாக பழைய வண்டியை வைத்துக்கொண்டு அடிக்கடி ரிப்பேர் பார்த்து சலித்து போனவர்களுக்கு இது நல்ல நேரம். புதிய 2 சக்கர வாகனம் அல்லது 4 சக்கர வாகனம் வாங்குவீர்கள். மிதுன ராசிக்கு ஏற்ற நிறங்களான பச்சை, நீலம் அல்லது வெள்ளை நிறத்தில் வாகனம் அமைவது சிறப்பு. தங்க முதலீடு. தனஸ்தானம் வலுவாக இருப்பதால் கையில் பணம் தங்காது, அது தங்கமாக மாறும். இல்லத்தரசிகள் சிறுக சிறுக சேமித்து வைத்த பணத்தில் நகை வாங்குவார்கள். மகளுக்கோ அல்லது மருமகளுக்கோ ஆபரணங்கள் எடுக்கும் யோகம் உண்டு. வாக்குஸ்தானம். சொல்லும் சொல்லெல்லாம் வெல்லும். 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம். இங்கு குரு உச்சம் பெறுவதால் உங்கள் நாவில் சரஸ்வதி கடாட்சம் உண்டாகும். வாக்கு பலிதம். நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அது நடக்கும். கோபத்தில் கூட கெட்ட வார்த்தைகளையோ சாபங்களையோ இடாதீர்கள். அது அப்படியே பலித்துவிடும். ஆபத்து உள்ளது. நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம். பேச்சால் வருமானம். பேச்சை மூலதனமாக வைத்து பிழைப்பவர்களுக்கு இது பொற்காலம்.
ஆசிரியர்கள் மாணவர்களிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள். சிறந்த ஆசிரியர் விருது கிடைக்கும். வக்கீல்கள் கோர்ட்டில் உங்கள் வாத திறமைக்கு நீதிபதியை பாராட்டுவார். தோற்க வேண்டிய வழக்குகள் கூட உங்கள் வாதத்தால் ஜெயிக்கும். மார்க்கெட்டிங் மற்றும் சேல்ஸ் வாடிக்கையாளர்களை பேசி மயக்கி விற்பனையை அதிகரிப்பீர்கள். குடும்பத்தில் மரியாதை. இவ்வளவு நாள் நீங்கள் என்ன சொன்னாலும் உனக்கு ஒன்றும் தெரியாது சும்மா இரு என்று சொன்ன குடும்பத்தினர் இனி நீ என்னப்பா சொல்ற, உன் முடிவுதான் சரி என்று உங்களை கேட்டு முடிவெடுப்பார்கள். மார்ச் 2026 முதல் சனி பகவான் 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானம் அமர்கிறார். அரசு ஊழியர்களுக்கு, அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஆனால் அது விரும்பிய இடமாக இருக்காது. சற்றே தூரமான இடத்திற்கு மாற்றலாகலாம். லஞ்சம் மற்றும் ஊழலில் ஈடுபடவே கூடாது. 10ஆம் இடத்து சனி மாட்டிக் கொடுத்து விடுவார். நேர்மையாக இருந்தால் சனி பகவான் உங்களுக்கு கவசமாக இருப்பார். தனியார் துறை ஊழியர்கள், ஐடி, வங்கி மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டி இருக்கிறதே என்று அழுத்து கொள்ளாதீர்கள். உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் சம்பள உயர்வாக வரும்போது அந்த வழி தெரியாது. வேலை மாற்றம். நீண்ட நாட்களாக ஒரே கம்பெனியில் வேலை பார்த்து வளர்ச்சி இல்லை என்று நினைப்பவர்களுக்கு இப்போது நல்ல மாற்றம் கிடைக்கும். பெரிய நிறுவனங்களில் இருந்து அழைப்பு வரும். ஆனால் பழைய வேலையை ராஜினாமா செய்யும் முன் புதிய வேலையை உறுதி செய்து கொள்வது அவசியம். 10இல் சனி ஒரு எச்சரிக்கை மணி. 10ஆம் இடத்தில் சனி இருக்கும் போது உத்தியோகத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? செய்ய வேண்டியவை: நேரம் தவறாமை. அலுவலகத்திற்கு சரியான நேரத்திற்கு செல்லுங்கள். சனி பகவான் காலத்திற்கு அதிபதி. தாமதத்தை அவர் விரும்ப மாட்டார். பொறுப்பு. கொடுத்த வேலையை தள்ளி போடாமல் அன்றே முடியுங்கள். சுத்தம். உங்கள் வேலை செய்யும் மேஜையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடாதவை: எதிர்த்து பேசுதல். மேலதிகாரிகளிடம் ஈகோ பார்க்காதீர்கள். அவர்கள் திட்டினாலும் அமைதியாக இருப்பது உங்களுக்குத்தான் லாபம். ரகசியம் காத்தல். அலுவலக ரகசியங்களை சக ஊழியர்களிடம் பகிர வேண்டாம். அது உங்களுக்கு எதிராக திரும்பலாம். சோம்பேறித்தனம். நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ற மனநிலை கூடவே கூடாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சனி பகவான் கடின உழைப்பாளி. நீங்கள் உழைத்தால் அவர் அள்ளி கொடுப்பார். ஏமாற்ற நினைத்தால் அவர் தண்டிப்பார். சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் மிதுன ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு திருப்புமுனை ஆண்டு. தர்ம கர்மாதிபதி யோக பலன். சனியும் குருவும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வதால் குருவின் 9ஆம் பார்வை 10ஆம் இடத்தின் மீது வியாபாரத்தில் ஒரு மேஜிக் நடக்கும். விற்பனை அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கள் ஈ போல மொய்ப்பார்கள். கடையில் சரக்கு தீர்ந்து போகும் அளவுக்கு விற்பனை சூடு பிடிக்கும். போட்டியாளர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவார்கள். ஆனால் அவர்களால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கிளைகள் தொடங்கும் யோகம். தொழிலை விரிவுபடுத்தலாமா என்று யோசிப்பவர்களுக்கு இது சரியான நேரம். உச்ச குருவின் பலத்தால் வங்கி கடன் கிடைத்து புதிய கிளைகள் தொடங்குவீர்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் லாபம் வரும். கணக்கு வழக்குகளில் வெளிப்படை தன்மை இருந்தால் கூட்டு தொழில் பல வருடங்களுக்கு நிலைக்கும். எந்த தொழில் சிறக்கும்? ஸ்டேஷனரி, புத்தக கடை, ஜெராக்ஸ் கடை, ஹோட்டல், பேக்கரி, கேட்டரிங் சர்வீஸ், ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான தொழில். மிதுன ராசி பெண்களுக்கு கடந்த ஓராண்டு காலம் ஒரு கெட்ட கனவு போல இருந்திருக்கும். உடல் சோர்வு, மன உளைச்சல், குடும்பத்தில் சண்டை. ஆனால் இப்போது விடியல் பிறந்து விட்டது. குடும்பத்தில் அந்தஸ்து. 2இல் உச்ச குரு இருப்பதால் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். மாமனார் மாமியார் உங்கள் அருமையை புரிந்து கொள்வார்கள். கணவர் உங்கள் ஆலோசனையை கேட்டு நடப்பார். இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். ஆரோக்கியம். ஜென்ம குருவால் வந்த தைராய்டு பிரச்சனை, உடல் பருமன் ஆகியவை படிப்படியாக குறையும். முகத்தில் இருந்த சோர்வு நீங்கி பொலிவு உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள். வீட்டில் திருமணம், வளைகாப்பு, கிரக பிரவேசம்,
போன்ற சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. உங்களை பற்றி வதந்திகள் பரவலாம், ஆனால் அது தானாகவே அடங்கிவிடும். அடுத்ததாக வருங்கால தூண்களை மாணவர்களுக்கான பதிவு. கல்வி கடவுள் புதனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு படிப்பு என்பது அல்வா சாப்பிடுவது போல. பள்ளி கல்வி ஞாபக சக்தி அதிகரிக்கும். கடந்த ஆண்டு படிப்பில் இருந்த மந்த நிலை மாறும். கணக்கு மற்றும் அறிவியல் பாடங்களில் அதிக மதிப்பெண்கள் எடுப்பீர்கள். வகுப்பில் முதல் மாணவராக வரும் வாய்ப்பு உண்டு. போட்டி தேர்வுகள், இதுதான் மிதுன ராசி மாணவர்களுக்கு ஜாக்பாட். உச்சகுரு 6ஆம் இடத்தை போட்டி ஸ்தானம் பார்ப்பதால் நீட், JEE, TNPSC போன்ற தேர்வுகளில் வெற்றி நிச்சயம். அரசாங்க வேலை என்பது பலருக்கு கனவாக இருக்கும். இந்த ஆண்டு அந்த கனவு நனவாகும். உயர்கல்வி, மருத்துவம், சட்டம் மற்றும் ஆடிட்டிங் படிக்க விரும்புபவர்களுக்கு இடம் கிடைக்கும். 9இல் ராகு இருப்பதால் வெளிநாடு சென்று படிக்க நினைக்கும் மாணவர்களுக்கு விசா கிடைக்கும். பெற்றோருக்கு ஒரு வார்த்தை, உங்கள் பிள்ளை மிதுன ராசி என்றால் இந்த ஆண்டு அவர்களை படிக்க சொல்லி வற்புறுத்த தேவையில்லை. அவர்களாகவே ஆர்வமாக படிப்பார்கள். அவர்களுக்கு தேவையான ஊக்கத்தை மட்டும் கொடுங்கள். அடுத்ததாக விவசாயம் மற்றும் கலைத்துறை. விவசாயிகளுக்கு மண்ணை நம்பினோர் என்றும் கெடுவதில்லை. மிதுன ராசி விவசாயிகளுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு பொற்காலம். நீர்வளம், குரு நீர் ராசியான கடகத்தில் உச்சம் பெறுவதால் கிணறுகளில் தண்ணீர் வற்றாது பாசன வசதி பெருகும். மகசூல், நெல், வாழை, வெற்றிலை போன்ற பயிர்களில் லாபம் கொட்டும். கால்நடை, ஆடு மாடு வளர்ப்பில் நல்ல வருமானம் கிடைக்கும். பால் பண்ணை வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம் இரட்டிப்பாகும். கலைத்துறையினர்களுக்கு சினிமா, மீடியா மற்றும் யூடியூப் துறையில் இருப்பவர்களுக்கு இது புகழின் உச்சி. எழுத்தாளர்கள், உங்கள் கதை கவிதைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நடிகர்கள், புதிய பட வாய்ப்புகள் தேடி வரும். சம்பளம் உயரும். புகழ், சமூக வலைதளங்களில் உங்களை பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். மிதுன ராசி அன்பர்களை, கடந்த ஓராண்டாக உங்கள் ராசியிலேயே குரு ஜென்ம குரு இருந்ததால் நீங்கள் அனுபவித்த உடல் உபாதைகள் ஏராளம். காரணமே இல்லாத உடல் சோர்வு, தலைவலி, தைராய்டு பிரச்சனைகள் மற்றும் மன அழுத்தம் உங்களை வாட்டியிருக்கும். எப்போது பழைய மாதிரி சுறுசுறுப்பாக மாறுவோம் என்று ஏங்கி இருப்பீர்கள். 2026ஆம் ஆண்டு உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு புதிய விடியலை தரப்போகிறது. நோய்கள் விலகும் நேரம். ஜென்ம குரு விலகி 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு இனி மருந்துகள் வேலை செய்ய தொடங்கும். அறுவை சிகிச்சை வரை சென்ற பிரச்சனைகள் கூட எளிய மருத்துவத்தில் குணமாகும். முகத்தில் இருந்த சோர்வு நீங்கி ஒரு விதமான தேஜஸ் உண்டாகும். 10ஆம் இடத்து சனியின் தாக்கம். ஆரோக்கியம் மேம்பட்டாலும் 10இல் சனி இருப்பதால் வேலைப்பளு காரணமாக சில தொந்தரவுகள் வரும். முதுகுவலி அல்லது மூட்டுவலி, நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை பார்ப்பதால் முதுகுவலி வரலாம். கால்வலி, சனி பகவான் கால்களுக்கு காரகன். எனவே அதிக அலைச்சல் காரணமாக பாதங்களில் வலி அல்லது பிடிப்பு ஏற்படலாம். இதற்கான தீர்வு, தினமும் 20 நிமிடம் நடைப்பயிற்சி செய்வது சனியின் தாக்கத்தை குறைக்கும். உணவு கட்டுப்பாடு. 2ஆம் இடத்தில் குரு இருப்பதால் நாக்கு ருசியை கேட்கும். இனிப்பு பண்டங்கள், நெய் பலகாரங்கள் மீது ஆசை வரும். எச்சரிக்கை, மிதுன ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே வாயு தொல்லை இருக்கும். எனவே கிழங்கு வகைகள் மற்றும் எண்ணெய் உணவுகளை குறைப்பது நல்லது. உடல் எடை கூடினால் குறைப்பது கஷ்டம். உஷார். அரசியல்வாதிகளுக்கு பேச்சால் ஆள்வீர்கள். அரசியல் களத்தில் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களை, இது உங்களுக்கு வாக்கு வன்மை மிகுந்த காலம். 2ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுவதால் உங்கள் மேடை பேச்சுக்கு மக்கள் மயங்குவார்கள். உங்கள் பேச்சில் ஒரு கவர்ச்சி இருக்கும்.
எதிர்க்கட்சியினரை உங்கள் வார்த்தை ஜாலத்தால் திணறடிப்பீர்கள். செய்தி தொடர்பாளர்கள், கொள்கை பரப்பு செயலாளர்களுக்கு கட்சியில் முக்கியத்துவம் கிடைக்கும். பதவி மாற்றம். 10 சனி இருப்பதால் பதவியில் மாற்றங்கள் ஏற்படலாம். நீங்கள் எதிர்பார்த்த பதவி கிடைப்பதில் சற்று தாமதம் ஆனாலும் கிடைப்பது கௌரவமான பதவியாக இருக்கும். சிலர் கட்சி மாறும் சூழலும் உருவாகலாம். ஆனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். மக்கள் செல்வாக்கு. தொகுதி மக்களிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். ஆனால் சனி 10 இருப்பதால் மக்களுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். சும்மா இருந்தால் பதவி பறிபோகும். மக்களுடன் நேரடியாக களத்தில் இறங்கி வேலை செய்பவர்களுக்கு மட்டுமே சனியின் அருள் கிடைக்கும். 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் ஆண்டாகவே இருக்கும். புனித ஸ்தலங்களுக்கான பயணம். 9 இடத்தில் ராகு பாக்கியஸ்தானம் இருப்பதால் வேற்று மத வழிபாட்டு தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டு. காசி, ராமேஸ்வரம், கேதார்நாத் போன்ற தொலைதூர புனித தலங்களுக்கு பயணம் மேற்கொள்வீர்கள். குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த நேர்த்தி கடனை செலுத்துவீர்கள். வெளிநாட்டு பயணம். பயணங்களை பொறுத்தவரை இது ஒரு பொற்காலம். 9 ராகு, 12ஆம் அதிபதி சுக்கிரனின் நிலை ஆகியவற்றால் வெளிநாட்டிற்கு சுற்றுலா செல்லும் யோகம் உண்டாகும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தேடுதல்கள் அதிகரிக்கும். யோகா, தியானம் வகுப்புகளில் சேருவீர்கள். இல்லத்தில் பூஜை. 2 குரு இருப்பதால் வீட்டில் ஹோமங்கள், பூஜைகள் நடக்கும். கணபதி ஹோமம், நவக்கிரக சாந்தி ஹோமம் போன்றவற்றை வீட்டில் நடத்துவது குடும்பத்திற்கு ஐஸ்வர்யத்தை தரும். நட்சத்திர பலன்கள். மிதுன ராசி என்பது மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2 மற்றும் 3ஆம் பாதங்கள் ஆகிய 3 நட்சத்திரங்களின் கலவையாகும். கிரகங்களின் பொதுவான பலன்கள் அனைவருக்கும் பொருந்தினாலும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் பலன்கள் இன்னும் துல்லியமாக இருக்கும். உங்கள் நட்சத்திர நாதன் யார்? அவர் 2026இல் எங்கு இருக்கிறார்? உங்களுக்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்று பார்ப்போம். இனி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக மிக விரிவான பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள். நட்சத்திர அதிபதி செவ்வாய். உங்களுடைய தன்மை, வேகம், ஆராய்ச்சி, துணிச்சலால் சரித்திரம் படைப்பவர்கள். செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மிதுன ராசியின் அதிபதி புதனின் புத்திசாலித்தனமும் சேர்வதால் நீங்கள் அறிவு சார்ந்த வீரர்கள். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவான பலன்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சொத்து சேர்க்கை மற்றும் சகோதர ஒற்றுமை மேலோங்கும். உங்கள் நட்சத்திர அதிபதி செவ்வாய் பூமி காரகன். 2026இல் தனஸ்தானத்தில் உச்சம் பெறும் குருவின் பார்வை கிடைப்பதால் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவர்களுக்கு கற்பனை செய்து பார்க்க முடியாத லாபம் கிடைக்கும். வீடு மற்றும் நிலம். நீண்ட நாட்களாக சொந்த வீடு இல்லையே என்று ஏங்கியவர்களுக்கு இந்த கனவு நனவாகும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் நடந்து கொண்டிருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடியும். விவசாய நிலம் வாங்கும் யோகம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகம். சகோதரர் உதவி. செவ்வாய் சகோதர காரகன். 3இல் கேது இருந்தாலும் குருவின் பார்வையால் சகோதரர்களுடன் இருந்த பங்காளி சண்டை தீரும். தம்பி அல்லது அண்ணன் வெளிநாட்டில் இருந்தால் அவர்கள் மூலம் உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். உடன் பிறப்புகளின் திருமணத்தை முன்னின்று நடத்துவீர்கள். ஆரோக்கியம். செவ்வாய் இரத்தத்திற்கு அதிபதி. எனவே இரத்த அழுத்தம் மற்றும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். கோபத்தை குறைப்பது அவசியம். அவசரப்பட்டு வாகனத்தை ஓட்ட வேண்டாம். சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தலைக்கவசம் அணிவது உயிர் காக்கும். மிருகசீரிஷ பெண்களுக்கானது. மிருகசீரிஷ பெண்களுக்கு கணவரின் அன்பு முழுமையாக கிடைக்கும். புகுந்த வீட்டில் உங்களுக்கு மரியாதை கூடும். சுய தொழில் தொடங்கும் ஆர்வம் வரும். தையல், எம்ப்ராய்டரி, கேட்டரிங் போன்ற தொழிலில் லாபம் காண்பீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம், செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடவும். கந்த சஷ்டி கவசம் படிப்பது உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும்.
துவரம் பருப்பை தானம் செய்வது சொத்து சிக்கல்களை தீர்க்கும். அடுத்ததாக நட்சத்திரம் திருவாதிரை, மிதுன ராசியின் மைய நட்சத்திரம். ராசி அதிபதி ராகு. தன்மை, புதுமை, தொழில்நுட்பம், உணர்ச்சி வசப்படுதல். புதுமை விரும்பிகளே, புரட்சியாளர்களே, ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எதிலும் ஒரு தனித்துவத்தை காட்டுவீர்கள். ஊரோடு ஒத்துவாள் என்பது உங்களுக்கு பிடிக்காது. நீங்களே ஒரு பாதையை உருவாக்குவீர்கள். சிவபெருமானின் நட்சத்திரமான உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஞானமும் தனமும் சேரும் ஆண்டு. பொதுவான பலன்கள். திருவாதிரை நட்சத்திர அதிபதி ராகு இந்த ஆண்டு முழுவதும் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானம் சஞ்சரிக்கிறார். இது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். வெளிநாட்டு யோகம். 9இல் ராகு இருப்பதால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு 100% உள்ளது. ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு ஆன்சைட் வாய்ப்பு தேடி வரும். விசா, பாஸ்போர்ட் வேலைகள் தடையின்றி முடியும். தொழில்நுட்பத்துறை. ராகு என்றாலே டெக்னாலஜி, மென்பொருள் பொறியாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். புதிய கண்டுபிடிப்புகளுக்காக பாராட்டு பெறுவீர்கள். ஷேர் மார்க்கெட் மற்றும் கிரிப்டோ முதலீடுகள் மூலம் லாபம் பார்ப்பீர்கள். எனினும் பேராசை வேண்டாம். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரம். 9இல் ராகு இருப்பதால் தந்தையின் உடல்நிலையில் அக்கறை தேவை. தந்தைக்கு சுவாச கோளாறுகள் அல்லது ஒவ்வாமை வரலாம். தந்தை வழி சொத்துக்களில் வெள்ளங்கம் வரலாம் என்பதால் ஆவணங்களை சரிபார்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு இது பொற்காலம். ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும். கணிதம் மற்றும் கணினி அறிவியலில் சாதனை படைப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்திற்கு திருமணம் தாமதமாகும் என்பது பொது விதி. ஆனால் 2இல் உச்சம் பெறும் குருவால் இந்த ஆண்டு திடீர் திருமணம் நடக்கும். திடீர் என்று வரன் அமைந்து அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணம் நடக்கும் யோகம் உண்டு. நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ நடராஜர். சிதம்பரம் அல்லது அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று நடராஜரை வழிபடவும். ராகுகால பூஜை செவ்வாய் மற்றும் வெள்ளி கிழமைகளில் செய்வது தடைகளை தகர்க்கும். கருப்பு உளுந்து தானம் செய்வது சிறப்பு. அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் 1, 2 மற்றும் 3ஆம் பாதங்கள். மிதுன ராசியில் இருப்பவர்களுக்கு நட்சத்திர அதிபதி குரு. தன்மை, சாந்தம், அறிவு, நேர்மை, நிதானமே பிரதானம். குரு பகவானின் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இயல்பிலேயே சாந்தமானவர்கள், அறிவாளிகள். இந்த ஆண்டு உங்களுக்கு தான் இரட்டிப்பு அதிர்ஷ்டம். ஏன் தெரியுமா? உங்கள் நட்சத்திர அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் 2026இல் உச்சம் பெறுகிறார். எனவே மிதுன ராசியிலேயே அதிக நன்மைகளை அடைய போவது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள்தான். உங்களுக்கான பொதுவான பலன்கள். தொட்டதெல்லாம் துலங்கும் ஆண்டு இது. சமூகத்தில் உங்களுக்கு இருந்த கெட்ட பெயர் நீங்கி நற்பெயர் கிடைக்கும். பாகிஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் நீங்கள் சொன்ன சொல் தவற மாட்டீர்கள். தனவரவு, பணம் உங்களை தேடி வரும். ஒரு இடத்தில் இருந்து வரவேண்டிய பணம் பல வழிகளில் இருந்து வரும். தங்க நகைகள் வாங்கும் யோகம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அதிகம். குழந்தை பாக்கியம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைவதில் சில தாமதங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு குரு உச்சம் பெறுவதால் அழகான அறிவான குழந்தை பிறக்கும். ஏற்கனவே குழந்தைகள் இருந்தால் அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். ஆன்மீகம் மற்றும் அறநிலையத்துறை. கோவில் தர்மகர்த்தா பதவி அல்லது ஆன்மீக அமைப்புகளில் கௌரவ பதவி கிடைக்கும். வேத விற்பனர்கள், ஜோதிடர்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்கு இது புகழின் உச்சி. ஆரோக்கியத்தில் குருவின் அருளால் பெரிய நோய்கள் எதுவும் அண்டாது. இருப்பினும் இனிப்பு உணவுகளை குறைப்பது நல்லது. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடவும். கொண்டைக்கடலை மாலை சாற்றி மஞ்சள் நிற வஸ்திரம் அணிவித்து வணங்குவது குருவின் அருளை பெருக்கும்.
ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுவது மிகச் சிறந்த பரிகாரம். அன்பார்ந்த மிதுன ராசி வாசகர்களே, இனி எல்லாம் ஜெயமே. கடந்த ஓராண்டாக ஜென்ம குருவின் பிடியில் சிக்கி இருட்டில் தவித்த உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு பிரகாசமான சூரிய உதயத்தை கொண்டு வருகிறது. நினைவில் கொள்ளுங்கள், உச்சகுரு உங்கள் கஜானாவை நிரப்புவார், குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வருவார். கர்ம சனி உங்களுக்கு உழைப்பை கற்றுக் கொடுத்து நிலையான தொழில் வளர்ச்சியை தருவார். இனி வரும் நாட்கள் வசந்த காலமே. பழைய கசப்பான அனுபவங்களை மறந்து விடுங்கள். உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் இனி உங்களை அன்னார்ந்து பார்க்க போகிறார்கள். நேர்மையாக உழைப்போம். வரும் செல்வத்தை நல்ல வழியில் செலவு செய்வோம், தர்மம் செய்வோம். உங்கள் வாழ்க்கை வளம் பெறவும், எல்லா வளங்களும் நலன்களும் கிடைக்கவும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.